நீதிமொழிகள் அதிகாரம் 28 இறைவார்த்தை 1. நேர்மையானவர்களோ அச்சமின்றி சிங்கம் போல் இருப்பார்கள். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் முன்பாக நாம் இறை பயத்தோடு உண்மையும் உத்தமமாக வாழ்ந்தோம் என்றால் தைரியமாக வாழ முடியும். சிங்கம் போல் பயமில்லாமல் வாழ முடியும். ஆனால் பாவத்தில் விழுந்தோம் என்றால் நமக்கு தெரியாமலே பயம் நம்மை ஆட்கொள்ளும். உதாரணத்திற்கு ஆதாம் ஏவாள். ஆண்டவர் ஆதாமை தேடி வருகிறார். ஆதாம், ஆதாம் எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது ஆதாம் புதரில் மத்தியிலே ஒளிந்து கொண்டான். ஆதாமும் ஏவாளும் ஒளிந்து கொண்டார்கள். ஏனென்றால் உண்ணக்கூடாத கனியை அவர்கள் உண்டார்கள், பாவம் செய்தார்கள். அந்த பாவத்தின் விளைவாக பயம் அவர்களை ஆட்கொண்டது. பயம் ஆட்கொண்டதால் கடவுள் முன்பாக அவர்களால் வர முடியவில்லை. கடவுள் எதிரிலே அவர்களால் நிற்க முடியவில்லை, ஒளிந்து கொண்டார்கள். நாம் தைரியத்தோடு, வீரத்தோடு, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழ ஒரே வழி, நாம் கடவுளுக்கு முன்பாக நாம் உண்மையும் உத்தமமாக வாழ வேண்டும். கோலியாத் வந்து நிற்கிறான், சவால் விடுறான். உங்களில் யாராவது என்னோட சண்டை போட முடியும்னா வாங்க, என்னை எதிர்த்து போரிட முடியுமா வாங்க என்று சவால் விடுறான். அந்த சவாலுக்கு பயந்து எல்லோரும் ஓடி ஒளிகிறார்கள். அரசன் சவுல் கூட அவன் முன்னுக்கு வந்து அவன்தான் நான் இருக்கிறேன் பயப்படாதீங்கன்னு சொல்லணும். ஆனா அவனும் பயந்து ஒளிகின்றான். ஆனா தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், அவன் தைரியத்தோடு முன்னாடி வந்து இந்த கோலியாத்தை நான் வெற்றி கொள்கிறேன், இந்த கோலியாத்தை நான் கொன்று விடுகிறேன். நான் ஆடு மேய்க்கும் பொழுது என் ஆடுகளை தின்பதற்கு வந்த அந்த சிங்கத்தை, கரடியை கொன்றேன். அதே போல நான் இந்த கோலியாத்தை கொன்று விடுகிறேன் என்று தைரியமாக முன்னாடி வந்து சொன்னான். சொன்னது மட்டுமல்ல, அதே விதமாக கோலியாத்தை கொன்றான். ஏனென்றால் கடவுள் முன்பாக உண்மையை உத்தமமாக வாழ்ந்தான். கடவுளை துதித்து கொண்டே இருந்தான். கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தான். கடவுளுக்கு பாடல் பாடி துதித்தான். அதனால்தான் அவனால் தாவீது தைரியமாக முன்னால் வர முடிந்தது. அவன் ஒளிந்து கொள்ளவில்லை, பயப்படவில்லை. ஆனால் சவுல் பயந்தான், முன்னாடி வரல. தாவீதை போல நாம் எங்கிருந்தாலும், நாம் வீட்டில் இருந்தாலும் வெளியில இருந்தாலும் நாம் கடவுள் பயத்தோடு வாழ வேண்டும். ரகசிய பாவங்கள் செய்தாலும் நாம் தைரியமா இருக்க முடியாது, மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ரகசியமான பாவங்கள் செய்தாலும் பயம் நம்மை ஆட்கொள்ளும், பயம் நம்மை பற்றி கொள்ளும். ஆக பயம் வேண்டாம். கடவுள் சொல்லுகிறார் 366 முறை விவிலியத்திலே பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். பயம்தான் நம் வாழ்வை பாழாக்குகிறது. பயம்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற விடாமல் தடுக்கிறது. பயம்தான் கடவுளோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்த விடாமல் செய்கிறது. பயம் வேண்டாம், பயம் வேண்டாம். பயப்படாமல் இருக்க நாம் தாவீதை போல சிறு வயதில் அவர் இருந்தாலும் கடவுளுக்கு பயந்து உண்மையும் உத்தமமாக வாழ்ந்தார். நாம் அதே போல வாழ்வோம். ஆண்டோர் நம்மையும் உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆடு மேய்த்தவனை அரசனாக ஆண்டவர் அபிஷேகித்தார்.
அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு தருகிறார். அப்படிப்பட்ட மேலான ஒரு உயர்வை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்கள் வாழ்வில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த தவக்காலத்திலே ஆண்டவர் உங்களை தொடுகிறார். ஜெபிப்போமா? நன்றி நன்றி இயேசப்பா. இந்த அருமையான செய்திக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் பயப்படாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு ஆண்டவரே, நாங்கள் பாவத்தில் விழக்கூடாது. ரகசிய பாவங்கள் வேண்டாம். ரகசிய பாவ பேச்சுக்கள் வேண்டாம். ரகசிய பாவ உறவு வேண்டாம். இயேசுவே, பாவ பார்வை வேண்டாம். இயேசுவே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் உண்மையும் உத்தமமாக வாழ வேண்டும். உமக்கு பயந்து வாழ வேண்டும். இயேசுவே, இயேசுவே, எங்களை பரிசுத்தப்படுத்தும், புனிதப்படுத்தும். உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவுங்கப்பா. எங்கள் பாவங்களை மன்னியும் மன்னியும் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி இயேசுவே. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென் ஆமென்.